என்னடா நண்பா நீ? கரெக்ட் கரெக்ட். வாழ்க்கைங்கிறது ஒரு ரேஸ் மாதிரி. இங்க எத்தனை நாள் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோமோ அத்தனை நாள். நீங்க இந்த மாதிரி ரவுடிங்கானா ஃபீல்டுக்குள்ள நாங்க எதுக்குடா இருக்கோம்? அன்னைக்கு நான் எங்க இருக்கேன்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்தவன நானே போட்டு தள்ளி அவன் சொன்ன இடத்துக்கு அவன் பாடியவே கொண்டு போய் போட்டேன். நீங்க ஏற்கனவே செத்தவனை என்கவுண்டர் பண்ணி சாகடிச்சிருக்கீங்க. அது எனக்கு ஒன்று புரியவே இல்லை. நீங்க படிச்சு ஃபிட்டா இருக்கனால தான் டிபார்ட்மெண்ட்ல செலக்ட் ஆனீங்களா இல்ல பணம் கொடுத்து செலக்ட் ஆனீங்களா? ஏய், ஏற்கனவே நான் வேலையை இழந்துட்டு வீட்டுல உட்காந்துட்டு இருக்கேன். இனி உன்னை போட்டு தள்ளிட்டு நான் ஜெயிலுக்கு போறதுக்கு தயாராயிட்டேன் தெரியுமா? நீங்களும் ரவுடியாக ஆசைப்படுறீங்களா? சட்டம் தெரிஞ்சிருக்கிற நீங்களே இந்த மாதிரி ரவுடி ஆகணும்னு ஆசைப்பட்டா எதுவுமே தெரியாத நான் ரவுடி ஆகணும்னு நினைக்கிறதுல தப்பு இல்லையே. ஆக்சுவலி நான் காலி ரிவால்வரை தான் சரண்டர் பண்ணியிருக்கேனே தவிர அதுக்குள்ள இருக்க புல்லட்டை பண்ணல. போக்கத்தை பண்ணாட பாயல. ஆனா நான் இன்னைக்கு வரைக்கும் எந்த போலீஸ் மேலேயும் கை வச்சதே கிடையாது. ஏன் தெரியுமா? நாங்க என்னதான் தப்பு பண்ணாலும் ஜெயிலுக்கு போற வரைக்கும் பாதுகாப்பு கொடுக்கறதே நீங்க தான். நான் இப்போ கேரண்டியா சொல்லுவேன், நான் ஜெயிலுக்கு போற வரைக்கும் எதுவும் ஆகாது. ஆனா உங்க டிபார்ட்மெண்டால என்ன அரெஸ்ட் பண்ண முடியாது. நானே போய் போலீஸ் கிட்ட சரண்டர் ஆக போறேன். இந்தாங்க வச்சுக்கோங்க. வணக்கம் சார். சார் 8 கொலை 2 ரேப்பு 1 ஜெயில் எஸ்கேப்பு. சாதனையை பத்தி சொல்றியா இல்ல சரண்டர் ஆகிறதுக்கு? சார் வணக்கம் சார். நீ போய் சார். எந்த ஊரியா நீ? நான் பிறந்ததுல இருந்தே இந்த ஊர்ல தான் சார் இருக்கேன். அப்பா அம்மா பேர் என்ன? சார் நாங்க 2 விதமா ஒண்ணுக்கு இருப்போம் சார். ஒன்னு உக்காந்துக்கிட்டு இருப்போம், இன்னொன்னு நின்னுக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் எனக்கு தெரியும். அதுல நீ என்ன ஸ்பெஷலு? நான் 3வது விதமா ட்ரை பண்ணேன். ஆட்டிக்கிட்டே ஒண்ணுக்கு இருந்தேன், அது எம்எல்ஏ தெரிச்சிருச்சு. ஏய் புறம்போக்கு பயல, நான் கேட்கறதுக்கும் நீ பதில் சொல்றதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நான் பண்ண கிரைமுக்கும் நீங்க கேட்கிற கேள்விக்கும் சம்பந்தம் இல்லாத போது நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் சொல்ற பதில் எப்படி சார் கரெக்டா இருக்கும்? யோ இவனை பாரியா ரொம்ப லாஜிக்கா பேசிட்டு இருக்கான். சூப்பரான ஆள்டா நீ. ஒரு நல்ல கவிஞனா இருக்க வேண்டியவன். இப்படி ரவுடி ஆயிட்டியடா. சும்மா இருங்க சார், தமாஷ் பண்ணாதீங்க. என்ன என்ன சொன்ன? காமெடி பண்ணாதீங்க, கோவம் வருதுன்னு சொன்னேன். உனக்கு கோவம்லாம் வருதா? அது எப்படி என்கிட்ட காட்டு பார்க்கலாம்? வேண்டாம் விடுங்க சார். டேய் காட்டுறா. சார் வேண்டாம் சார். டேய் காட்டுறான்னு சொல்லிட்டே இருக்கல. ஆகட்டுண்டா தம்பி ராஜா நடராஜா. பிரகாஷே, டே பிரகாஷே. என்ன சார்? கோர்ட்டுக்கு நாம போனோம், நீ ரெடியா இருப்பா. என்ன சார் இவ்வளவு சீக்கிரமா போறோம்? கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த அன்னைக்கே தப்பிச்சு வந்தானே நீ, அதனாலதான் உன்னை சீக்கிரமா கூட்டிட்டு போறோம். உடனே ரெடியாகு. வா வா. நேத்து ராத்திரியும் நீங்க டியூட்டில இருந்தீங்க, இன்னைக்கு காலையிலயும் வந்துட்டீங்க. ஜெயில உங்களுக்கு ஏதாவது அவார்டு ஏதாவது கொடுக்குறாங்களா சார்? ஸ்டாஃபுங்க ரொம்ப கம்மியா இருக்காங்க. எங்க தலையெழுத்து, பகல் இல்ல ராத்திரியும் இல்ல. அது இருக்கட்டும், என் போஸ்டர் எங்கேயாவது பாத்தீங்களா? அடாடா, உன் போஸ்டர் எங்கேயுமே நான் வெளியில பாக்கலையே. நீ இப்ப வெளியில வந்து வெளி உலகத்தை பாரு. வாவ், இந்த உலகம் இன்னும் அப்படியே தான் சார் இருக்கு. போலீஸ் வேணும் அப்படியே தான் இருக்கு. வா வந்து உட்காரு.
வேண்டும் வேண்டும் நியாயம் வேண்டும் 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 நியாயம் வேண்டும் 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 நியாயம் வேண்டும் வேண்டும் நியாயம் வேண்டும். சூரிய மூஞ்சில அடிக்கிற வரைக்கும் தூங்கிட்டு இருக்க. எந்திரா, போய் மணல் எடுத்துட்டு வாப்பா. எதுக்குப்பா காலையிலே எழுப்புற? ஏன் மூஞ்சி ஏன்டா பாக்குற? கிளம்புடா. காலங்கத்தால ஓ மூஞ்சில நான் முழிக்கணும். இவனை பெத்ததுக்கு ஒரு எருமாடையாவது பெத்திருக்கலாம். ஹலோ, என்னடா எங்கடா இருக்க? இங்கதான்டா ஏரியில மீன் பிடிக்க தூண்டில் போட்டுட்டு இருக்கேன். ஏய், தூண்டில் போடுறதெல்லாம் விடுறா. வேணா மீனை காசு கொடுத்து வாங்கிட்டு வரலாம். காலங்கத்தாலே எங்க அப்பா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான், மணல் எடுத்துட்டு வா மணல் எடுத்துட்டு வான்னு. டேய், மணல் எடுக்கிறதுக்கு அஜயனோட வண்டி எடுத்துட்டு வா. அஜய் வண்டி தரமாட்டானா? ஏன்டா தரமாட்டான்? நம்ம வண்டி ஓட்டிட்டு போகும்போது ஸ்ட்ரைக் நடந்துச்சு இல்ல, அதனால போலீஸ்காரங்க வண்டி மேல கேஸ் போட்டிருக்காங்களாமா. அதனால அவன் இனிமேல் செத்தாலும் உனக்கு வண்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். சரி, அவன் சாப்பிட்ட விடு. எனக்கு ஒரு வேலை பண்ணு. பைக் எடுத்துட்டு வீட்டு பக்கம் வா. எங்கேயாவது போய் மணல் எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு வாடகை வண்டியோ டிராக்டரோ எடுத்துட்டு வரலாம். சரி, இது வந்துடுறேன். வரேன், வை. கண்ணுக்கு மை அழகு, கவிதைக்கு பொய் அழகு. ஏய் மச்சான், வண்டியை நிறுத்துற அஜயா. ஓ, நீயா? இது யார் வண்டி? குவாலிஸ் எடுத்துட்டு போயிட்டு இருக்க? யாரோடதோ இல்லடா, என்னோடதுதான் இந்த குவாலிஸ். மணல் எடுக்க வண்டி எடுக்க போறதா யாரோ என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்களே. ஏய், இந்த லக்கேஜ் வண்டி எல்லாம் கழுதை ஏத்திட்டு போற மாதிரி போறாங்கடா. ஸ்மூத்தே இல்ல. அதுக்குதான் இந்த வண்டி. ஃபுல்லி ஏசி, ஃபுல்லு மியூசிக் சிஸ்டம். ஒரு வேலை பண்ண, நான் வண்டி வாங்கிட்டேன்னு சொல்லி ஊர்ல இருக்க எல்லாருக்கும் தம்பட்டு அடிச்சிருக்கேன். என்ன மறந்துடாத. போ 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 பை. ஆமா, இங்க வண்டி நிறுத்துறதுனால எங்க போச்சு? சாரி அப்பா, வண்டி எங்க போச்சுன்னு கேட்டப்பா. உன் குடிகார கூட்டாளிங்க எடுத்துட்டு போயிருப்பானுங்க, அவனுங்கள போய் கேளு. ஃப்ரெண்ட்ஸோட வேல்யூ உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் டயல் செய்த எண் நெட்வொர்க் கவரேஜ் பகுதிக்கு வெளியே உள்ளது. சரி, நீங்க வாய் மூடுங்கக்கா. ஓ, மச்சாங்கிட்ட இருந்து மிஸ்டு காலும் மெசேஜும் வந்திருக்கு. ஹலோ. ஃபோன் பண்ணியிருந்தியாடா? ஆமாண்டா, பண்ணியிருந்தேன்டா. இங்க நெட்வொர்க் கிடைக்கலடா. வண்டி எங்க இருக்கு? வண்டியில மணல் ஏத்திட்டு இருக்கேன். டேய், அது டிராக்டர்லடா, குவாலிஸ். நம்ம வண்டி வாங்கினது மணல் ஏத்த தானே. குவாலிஸா இருந்தானே டிராக்டரா இருந்தா மணல் ஏத்தணும். சரி, போகிட்டு விடுறா. என்னடா சவுண்ட் அது? அது ஒன்றும் இல்லை, கேஸ்ட்ரிக்கு. சரி, நீ சீக்கிரமா வா. டேய் வாடா, மணலை ஏத்திட்டு தான் வந்தேன். இறக்கறதுக்காக நீ வரலாம்ல. டேய், அங்க இல்லடா, இங்க இருக்கு. இந்த பக்கமா கொட்றா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க இவனுங்க? ஏய், சிந்தா மல்லி போடுங்க. எல்லாத்தையும் கீழே சீக்கிரம்டா. வாயை மட்டும் சும்மா இருடா. அடிங்க. இந்த கிறுக்கு பையன் பேச்சு கேட்டுக்கிட்டு கார்ல மணலை ஏத்திட்டு வந்திருக்கீங்க. சாவியை கொடுறா. முதல்ல அதை கீழே இறக்கி போடுறா. இவங்கிட்ட போய் டிராக்டர் வாங்க சொன்ன மாதிரி என்ன சொல்ல? எதுக்கு நம்ம கிட்ட ஏத்த மாதிரி வந்து மன்னிப்பு இந்த சிரிப்பு, அஞ்சு மன்னிப்பு இந்த சிரிப்பு. கொல்லாமலே கொல்லாதடா, கொல்லாமலே கொல்லாதடா. நக்கு நக்கு தின்னு தாகி நக்கு கொஞ்சம் நில்லுமா. கண்டு கொஞ்சம் வரத்தோடு பரபம்மா, இவன் கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறனா. கண்டு கொஞ்சம் வரத்தோடு பரபம்மா, இவன் கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறனா. அங்க இங்க அலையுற சும்மா சும்மா, காலமெல்லாம் சேர்ந்து வாழும் கர்மா கர்மா. கொல்லாமலே கொல்லாதடா, கொல்லாமலே கொல்லாதடா.
மினி மினி கள்ளி. என்ன தலையை குனிஞ்சிட்டே போயிட்டு இருக்க? இந்த உலகத்தை பார்க்க உனக்கு இஷ்டம் இல்லையா? இந்த உலகத்தை பார்க்கணும்னா நீ கொஞ்சமாவது லவ் பண்ண. நம்ம ஊர்ல காதல் பண்ணவங்களே கல்யாணம் பண்றதுக்கு ரூல்ஸ் இல்ல. நான் ஃப்ரீயா இருக்கேன், என்ன நீ லவ் பண்ணி பாரு. இந்த உலகம் என்னங்கிறத நான் உனக்கு காட்டுறேன். எல்லாரும் சும்மா சும்மா இந்த தொல்லை எப்ப தீரும் எம்மா எம்மா. குழந்தை போல இம்சை பண்றா சும்மா சும்மா இந்த தொல்லை எப்ப தீரும் எம்மா எம்மா. நீயும் நானும் முன்ன சேர சான்ஸே இல்ல, ஆனா உன்னை மறுக்க மனம் ஒத்துக்கல. கொல்லாமலே கொல்லாதடா கொல்லாமலே கொல்லாதடா. வந்துட்டான் நந்தி மாதிரி. கொல்லாதடா கொல்லாமலே கொல்லாதடா. கண்டு கொஞ்சம் வரம் கோடு பரபிரம்மா. இவன் கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறனா. அங்க இங்க அலையுற சும்மா சும்மா களமில்ல சிந்துகர்மா. கொல்லாமலே கொல்லாதடா கொல்லாமலே கொல்லாதடா கொல்லாமலே கொல்லாதடா கொல்லாமலே கொல்லாதடா. குட் மார்னிங் மிஸ். வாரே வா.